ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டார்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வெக்டார்னு பேசுகிறோம். ஆனால் ஒரு வெக்டார்னா என்ன, எக்ஸாக்டாக ஒரு வெக்டார் எப்படி இருக்கும், ஹவ் எ வெக்டார் வில் பி, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு வெக்டார்னா எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ now let us consider any point px comma y. Let px comma y be any point on the plane. இந்த xy planeல px comma y ஒரு point மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ we are going to find what is vector OP. அதாவது the position vector of the point P with respect to the origin. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, இதான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் பி. பின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சோன்னா அதை தான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஓபி வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு லெட் px, y be any point in xy plane. ஸோ இந்த பிளேனில் px, y ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். let the unit vector along the x-axis be I vector and the unit vector along the y-axis be j vector எடுத்துக்கலாம். So I vector and j vector are the unit vectors. So let I vector and j vector be the unit vectors along x and y axis respectively. So they are the unit vectors along the x and y axis respectively. Now let us draw PL perpendicular to OX. Draw PL perpendicular to OX. Draw PL perpendicular to OX. Okay va? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to find what is the vector OL. Vector OL என்னன்னு பார்க்க போறோம். Now the length OL, the length OL will be equal to x units இல்லையா. length OL வந்து x units. ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட் x, y எப்படி பிளாட் பண்ணுவோம், இங்கே x யூனிட்ஸும் இங்கே y யூனிட்ஸும் இருக்க மாதிரி தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். அப்போ therefore இந்த length OLங்கிறது it will be x units, இந்த distance x units. அதுமாதிரி இந்த distance என்னவா இருக்கும், it will be y units இல்லையா, இந்த distance y unitsஆ இருக்கும். ஸோ அப்போ therefore the length OL is equal to x units. இப்போ ஒரு வெக்டார் எழுதணும்னா அப்போ OL வெக்டார் என்ன வரும், it is equal to, ஆக்சுவலாக நம்ம ஒரு வெக்டார் எழுதணும்னா அது எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இன்டூ த யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த யூனிட் வெக்டார் படிக்கும்போது படித்தோம். தட் இஸ் ஏ கேப், அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோன்னா ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு சொன்னேன். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு வெக்டார் எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ த யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன். ப்ளஸ் போட்டு எழுதுனா அதே டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார், மைனஸ் போட்டு எழுதுனா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. ஸோ ஒரு வெக்டார் எழுதணும்னா அதோட மேக்னிடியூட் or அதோட distance or அதோட modulus into the unit vector along that direction எழுதணும்னா we'll get that vector. அப்போ இங்கே நமக்கு OL கிடைக்கணும்னா அப்போ OL ஓட magnitude, that is OL ஓட modulus of OL vector into the unit vector along the direction. So இந்த OL இந்த directionல இருக்கக்கூடிய unit vector என்னது, I vector இல்லையா. the unit vector along the direction of OL, ஓலேருந்து எல்லுக்கு போகணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்னது, I vector. அதை தான் நம்ம I vectorன்னு எடுத்தோம். அப்போ into I vectorன்னு சொல்லலாம். or in other words vector OL can be written as x into I vectorன்னு சொல்லலாம். இந்த let us take it as number 1. அதே மாதிரி we know this distance LP is equal to y இல்லையா, LP is equal to y, இந்த distance. அப்போ வெக்டர் LP எப்படி எழுதலாம், how to write vector LPனா இந்த டைரக்ஷனில் தான் எடுக்கணும். ஓகேவா, PLன்னு இந்த டைரக்ஷனில் எடுக்காதீங்க. ஏன்னா the unit vector along the direction, இந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார் வந்து J வெக்டார். ஸோ அதனால் நம்ம LP இதே டைரக்ஷனில் தான் எடுக்கணும். J வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்கனால நம்ம LP இந்த டைரக்ஷனில் தான் எடுக்கணும், இப்படி மாற்றி எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ LP எப்படி எழுதலாம், it is modulus of vector LP into j vector சொல்லலாமா, into the unit vector along the direction. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார் என்னது, j vector. அதுவும் இந்த மேக்னிடியூடே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get this vector, இந்த வெக்டார் கிடச்சிரும். அப்போ therefore vector LP can be written as y into j vectorன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது now let us consider this triangle OPL. In triangle OPL
What is vector OP? Vector OP எப்படி எழுதலாம்? By triangle law of addition. Triangle law of addition யூஸ் பண்ணி vector OP எப்படி எழுதலாம்? OL vector plus LP vector எழுதலாம் இல்லையா? By triangle law of addition. So OL vector plus LP vector எழுதலாம். This is by triangle law of addition. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். அப்போ which can be written as, so OL vector தான் என்னன்னு சொன்னோம்? X into I vector plus LP vector தான் என்னது? Y into J vector. அப்போ therefore vector OP நம்ம எப்படி எழுதலாம்னா, that is R vector can be written as xi vector plus yj vector னு எழுதலாம். So this is how we represent a vector. இப்போ ஒரு பொசிஷன் வெக்டார் எழுதணும்னா, that is ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2,3 அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட பொசிஷன் வெக்டார் எழுத சொன்னாங்கன்னா, அப்போ அதோட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதலாம்? OP vector is equal to 2i vector plus 3j vector அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? Now what about modulus of OP? Modulus of OP vector எப்படி எழுதலாம்? How to find the modulus? Modulusங்கிறது it is the distance between the origin and this point. Modulusங்கிறது it is the distance between the origin and this point இல்லையா? ஸோ எய்தர் நீங்கள் பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் யூனிட்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய் யூனிட்ஸ். அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அல்லது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ therefore modulus of vector OP can be written as root of x square plus y square. ஓகேவா? ஸோ அப்போ therefore this is the unique way of representing a vector. ஒரு வெக்டாரை இப்படி தான் நம்ம, இதுதான் ஒரே ஒரு வழி நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கனாலே என்ன அர்த்தம்னா, இட் மீன்ஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் இஸ் given. அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற பாயிண்ட் வந்து சப்போஸ் இட் இஸ் given as 2,-3 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போனா என்ன அர்த்தம்னா, the position vector of the point is given, which means vector OA is given as 2i vector minus 3j vector அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதாமா? ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குனாலே இட் மீன்ஸ் the position vector of the point is given. அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். வெக்டர் அல்ஜிப்ரால ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கனாலே இட் மீன்ஸ் the position vector of the point is given ன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர், மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் which is 4 plus 3 minus 3 the whole square which is 9. அப்போ which is equal to root 13 units. So அப்போ therefore this is the modulus of the vector or which is the magnitude of the vector னு சொல்லலாம். So magnitude or modulusங்கிறது என்ன? It is the distance between the starting and ending point. So therefore we can say that a vector can be uniquely represented as if a point p x comma y is given, then a vector can be uniquely represented as vector OP is equal to xi vector plus yj vector னு இந்த ஒரு மெத்தட்ல தான் நம்மளால எழுத முடியும். And modulus of vector OP can be written as root of x square plus y square னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் அ யூனிக் வே. இதை தவிர வேறு வழியே இல்லை நமக்கு இது மாதிரி எழுதுறதுக்கு. இதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த ஆர் வெக்டாரையே நம்ம 2 விதமாக எழுத முடியுதுன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நவ் டு ப்ரூவ் த யூனிக்னஸ், இதோட யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த ஒரு மெத்தட் தான் இருக்குது இந்த இதை எழுதுறதுக்கு அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஆர் வெக்டாரையே நம்ம 2 விதமாக எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் x1i வெக்டார் ப்ளஸ் y1j வெக்டார் அண்ட் ஆர் வெக்டாரையே x2i வெக்டார் ப்ளஸ் y2j வெக்டார். இந்த மாதிரி 2 விதமாக எழுத முடிஞ்சதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவல் தானே அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவல். x1i வெக்டார் ப்ளஸ் y1j வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x2i வெக்டார் ப்ளஸ் y2j வெக்டார்னு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்? x1 மைனஸ் x2 இன்ட்டு i வெக்டார் ப்ளஸ் y1 மைனஸ் y2 into j vector is equal to 0ன்னு வந்துடும். இப்போ நல் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணோன்னா அதில் நமக்கு என்ன கிடச்சிரும்? x1 is equal to x2ன்னு வந்துடுதா அண்ட் y1 is equal to y2ன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, தட் இஸ் ஆர் வெக்டாரை ஒரே ஒரு விதமாக தான் எழுத முடியும். தட் இஸ் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார். இப்படி 2 விதமாக எழுதினாலும் x1 is equal to x2 and y1 is equal to y2ன்னு வந்துடுது. அப்போ therefore this is the unique way of expressing a vector. Expressing a vector in 2 dimension. 2 dimensionல ஒரு வெக்டாரை இப்படி தான் எழுத முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ சப்போஸ் 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, a வெக்டார் அண்ட் b வெக்டார். இப்போ 2 வெக்டார்ஸ் இருக்குது. இது a வெக்டார் அண்ட் தென் இன்னொரு b வெக்டார் இருக்குது. சப்போஸ் a வெக்டார் அண்ட் b வெக்டார் 2 வெக்டார் இருக்குன்னா அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம்னா, it can be written as a linear combination of 2 vectors. Suppose
ஒரு Pங்கிற பாயிண்ட்டை we can write it like this, that is vector OP. இது OA vector, இது OB vector இருக்குன்னா then vector OP can be written as L into A vector plus M into B vector னு எழுதலாம். we can write it like this. இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது OA வந்து A vector and OB வந்து B vector ரெண்டு வெக்டார் இருந்ததுன்னா then this vector OP can be uniquely written as vector OP எப்படி எழுதலாம்னா can be written as L into A vector plus M into B vector னு எழுதலாம். where L and M are some scalars. L and M வந்து some scalars னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி எழுதுறோன்னா ஆக்சுவலாக இந்த Pலேருந்து ஒரு இது லைன் parallel to OB வரைகிறோம். ஓபிக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து let us take it as L. ஓகேவா? இப்போது OA வந்து A வெக்டார்னா அப்போ OL வந்து என்னவா இருக்கும்? சம் ஸ்கேலார். ஏன்னா போத் ஆர் கொலினியர் வெக்டார்ஸ்க்கு என்ன கண்டிஷன் படித்தோம்? சம் ஸ்கேலார் இன்ட்டு த வெக்டார்னு வரும் இல்லையா? அதானே படித்தோம். அப்போ L இன்ட்டு A வெக்டார்னு சொல்லலாம், OL வெக்டாரை. அது மாதிரி LP வெக்டார் எப்படி எழுதலாம்? இது ரெண்டும் பேரலல் வெக்டார்ஸ்க்கும் நம்ம என்ன கண்டிஷன் படித்தோம்? தட் இஸ் ஒன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் டைம்ஸ் அனதர் வெக்டார். அப்போ LP வெக்டார் எப்படி எழுதலாம்? சம் M இன்ட்டு B வெக்டார்னு எழுதலாம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எழுதுகிறோம். and then by triangle law of addition OP vector எப்படி எழுதுறோம்னா L into A vector plus M into B vector னு எழுதுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் நம்ம வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about 3 dimension. இப்போ 3 dimensionல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். let us imagine. ஏன்னா நம்ம இங்கே வெக்டார்ஸ்னாலே நம்ம 3 dimensionல தான் பார்க்க போகிறோம். ஸோ resolution of vector in 3 dimension. So இப்போ suppose இது x axis, இது y axis and z axis எடுத்துக்கலாம். x axis, இது y axis and then இது z axis. ஓகேவா? the unit vector இது origin. the unit vector along x axis is I vector, the unit vector along the y axis is j vector and the unit vector along the z axis is k vector. always எப்பயுமே x axisக்கு மேலே அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் x axisல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் வந்து I வெக்டார், யூனிட் வெக்டார். அதுமாதிரி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y axisல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் வந்து j வெக்டார். பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் z axisல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் வந்து k வெக்டார். always எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். let P x, y, z be any point on the space. Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோம். x, y, z. இந்த பாயிண்ட் வந்து ஸ்பேஸில் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இது 2 dimensionல இல்லை, இட் இஸ் இந்த ஸ்பேஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் வரைகிறோம் OP. ஸோ இந்த OP வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த OP வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த அகெயின் இந்த 2 dimensional மாதிரியே தான் OP வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா இட் கேன் பி ரிட்டன் as xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்னு எழுதலாம். 2 dimensional எழுதுனால அதே மாதிரி modulus of vector OP. modulus of vector OP can be written as root of x square plus y square plus z square. ஏன்னா modulus or magnitudeன்றது என்ன? it is the distance between the starting and ending point. so starting point வந்து origin which is 0, 0, 0, ending point வந்து x, y, z. so ரெண்டுத்துக்கும் distance கண்டுபிடிச்சோன்னா அப்போ you'll get modulus of vector OP is equal to root of x square plus y square plus z square. so this is the modulus or magnitude of a vector. modulus or magnitude of a vector. இப்போ suppose நமக்கு ரெண்டு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். let us imagine that let OA vector is equal to some x1 I vector plus or A1 I vector plus A2 J vector plus A3 K vector suppose, and OB vector is equal to B1 I vector plus B2 J vector plus B3 K vector. suppose இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இப்போ சப்போஸ் ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்ற பாயிண்ட் வந்து A1, A2, A3. ஓகேவா? பிங்கிற பாயிண்ட் வந்து B1, B2, B3. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வெக்டர் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் வெக்டர் ஏபி பார்க்கலாம். ஸோ OA வெக்டார் அண்ட் OB வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம வெக்டர் ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெக்டர் ஏபி இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எப்படி எழுதலாம்? OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு சொல்லலாமா?
இதான நம்ம ரைட்டிங் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் சொன்னோம். ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு சொல்லலாம். அப்போ விச் இஸ் பிஐ வெக்டார் b1i வெக்டார் plus b2j வெக்டார் plus b3k வெக்டார் minus of a1i வெக்டார் plus a2j வெக்டார் plus a3k வெக்டார். இப்போ corresponding components combine பண்ணோம்னா அப்போ from this we get that b1 minus a1 into i vector plus b2 minus a2 into j vector plus b3 minus a3 into k vector. So this is how we write this ab vector. Vector ab இப்படி தான் எழுதணும். Vector ab இந்த மாதிரி தான் எழுதணும். புரிஞ்சுதாமா? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதான். வேற ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் சப்ராக்ஷன் தான். இப்போ ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணும்னா சப்போஸ் ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வெக்டார் இருக்குது. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1i வெக்டார் ப்ளஸ் a2j வெக்டார் ப்ளஸ் a3k வெக்டார் அண்ட் தென் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b1i வெக்டார் ப்ளஸ் b2j வெக்டார் ப்ளஸ் b3k வெக்டார். இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் இருக்குன்னா சப்போஸ் இப்போ நம்ம ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது ஐயோட காம்பனண்ட், இது ஜேயோட காம்பனண்ட், இது கேயோட காம்பனண்ட். கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணலாம்? a1 ப்ளஸ் b1 இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் a2 ப்ளஸ் b2 இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் a3 ப்ளஸ் b3 இன்ட்டு கே வெக்டார். ஜஸ்ட் இந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி சப்போஸ் சப்ராக்ட் பண்ணோன்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பண்ணோன்னா அப்போ எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். a1 மைனஸ் b1 இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் a2 மைனஸ் b2 இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் a3 மைனஸ் b3 இன்ட்டு கே வெக்டார். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ராக்ட் த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணணும். ஐ வாண்ட் டு மல்டிப்ளை a scalar with the vector. ஏ வெக்டாரோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட் பை தட் ஸ்கேலார். அந்த ஸ்கேலாரால் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். தட் இஸ் ma1 இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ma2 இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் ma3 இன்ட்டு கே வெக்டார். ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்ஸோட அந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணால் போதும். அண்ட் தென் எப்போ ரெண்டு வெக்டார் ஈக்குவல்னு சொல்லுவோன்னா two vectors, that is a vector is equal to b vector if and only if. எப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லுவோன்னா when a1 is equal to b1, a2 is equal to b2 and then a3 is equal to b3 இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் we can say that the two vectors a vector and b vector are equal. The corresponding components equal-ஆக இருக்கணும். a1 b1 equal-ஆக இருக்கணும், a2 b2 equal-ஆக இருக்கணும், a3 b3 equal-ஆக இருந்தால் மட்டும்தான் the two vectors are equal vectors. otherwise இது ரெண்டு equal vectors கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? So this is how we write a vector. இது மாதிரி தான் நம்ம ஒரு வெக்டாரை எழுதுவோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் என்ன, டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். டைரக்ஷன் கொசைன்ஸ் and direction ratios. So direction cosine அப்படிங்கிறது என்னன்னா இப்போ suppose let us imagine ஒரு பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட் இருக்கு x, y, z. ஓகேவா? இது x axis, இது y axis and இது z axis. And then the unit vector along the x axis is I vector, the unit vector along the y axis is j vector and the unit vector along the z axis is k vector. Suppose P ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, the vector OP கொடுத்துருக்காங்க. vector OP வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும், which is xi vector plus yj vector plus zk vector ன்னு பார்த்தோம். Now if suppose this vector OP, this vector makes an angle alpha with x axis and it makes an angle beta with y axis and it makes an angle gamma with z axis. Suppose அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபான்ற ஆங்கிள் மேக் பண்ணுது. இப்போ ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்குன்னா கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும், அதுமாதிரி ஒய் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும், இசட் ஆக்சிஸோடையும் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள். ஒய் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளை நம்ம பீட்டான்னு எடுத்துக்கிறோம், இசட் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளை நம்ம காமான்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இஃப்
alpha, beta, gamma are the angles made by OP vector with x, y and z axis respectively அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா then we can say that cos alpha, cos beta, cos gamma are the direction cosines. They are called as the direction cosines. So cos alpha, cos beta, cos gamma தான் நம்ம direction cosines ன்னு சொல்றோம். ஓகேவா, இதை தான் நம்ம direction cosine ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த cos alpha, cos beta, cos gamma கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். How to find this cos alpha, cos beta, cos gamma எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நம்ம let us imagine that இங்கே ஒரு perpendicular வரைகிறதா imagine பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இது perpendicular PLன்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு cos alpha என்ன வரும்? இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதில் cos alpha உங்களுக்கு என்ன வரும்? adjacent by hypotenuse இல்லையா? cos alphaன்னு சொல்லும்போது adjacent side by hypotenuse. இந்த லெங்க் தான் எவ்வளோன்னு சொன்னோம்? x units இல்லையா? இந்த லெங்க் தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? x units. அப்போ x by இந்த distance தான் என்னன்னு சொன்னோம்? r இல்லையா? or modulus of OP which is equal to r ன்னு சொல்லுவோம். அப்போ therefore இந்த cos alpha we can say it as x by r, இதை நம்ம y by r, z by r ன்னு சொல்லலாம். இப்போ x by r, y by r, z by r are called as the direction cosines. ஸோ இதை தான் நம்ம direction cosines ன்னு சொல்கிறோம். x by r, y by r, z by r. So this we call it as a direction cosines. இதை தான் நம்ம direction cosines ன்னு சொல்கிறோம். ஓகேவா, now இங்கே ஆறுங்கிறது என்னென்னா it is actually ஆறுன்றது it is root of x square plus y square plus z square. ஸோ இதுதான் ஆக்சுவலாக r. That is the magnitude of vector OP or distance between OP. அதை தான் நம்ம இங்கே ஆறுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ x by r, y by r, z by r are called as the direction cosines. இதை தான் நம்ம direction cosinesன்னு சொல்கிறோம். And then direction ratios அப்படிங்கிறது என்னென்னா any three numbers proportional to direction cosines are called direction ratios. அதை தான் நம்ம direction ratios ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வெக்டாருக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் கொசைன் தான் இருக்க முடியும். ஒரு வெக்டாருக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் கொசைன் தான் இருக்க முடியும். ஆனால் டைரக்ஷன் ரேஷியோஸ் நிறைய இருக்கலாம். ஏன்னா எந்த 3 நம்பர் இந்த டைரக்ஷன் கொசைனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கோ அந்த 3 நம்பர் எல்லாத்தையுமே நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க 3 நம்பர், எந்த 3 நம்பரையுமே நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு வெக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் கொசைன் தான் இருக்க முடியும். ஆனால் டைரக்ஷன் ரேஷியோஸ் நிறைய இருக்கலாம். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4 இருக்குன்னா இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக எத்தனை நம்பர்ஸ் எடுக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4, 6, 8 இது 3 கூட ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி you can take these 3 numbers, that is 1, 3/2, 2 அதுவும் எடுக்கலாம். அல்லது நீங்கள் இன்னும் நீங்கள் எப்படியும் எடுக்கலாம், that is 6, 9, 12 இதுவும் ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் எழுதிட்டே போகலாம். இது எல்லாமே டைரக்ஷன் ரேஷியோஸ். ஆனால் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு வெக்டாருக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் கொசைன் தான் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see the sum of the squares of direction cosines. என்னன்னு பார்க்க போறோம். So note, sum of squares of direction cosines is 1. இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this-ன்னு பார்ப்போம். ஸோ இப்போ sum of squares of direction cosines அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் கொசைனுங்கிறது cos alpha, cos beta, cos gamma அதோட ஸ்கொயர்ஸோட சம். அப்போ which is cos square alpha plus cos square beta plus cos square gamma. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். we are going to find what is this. ஸோ அப்போ cos square alphaன்னா என்ன அர்த்தம்? cos alpha என்ன சொன்னோம்? x by r ன்னு சொன்னோம் இல்லையா? cos alphaக்கு என்ன சொன்னோம்? is x by r.
cos alphaங்கிறது x by r, cos betaங்கிறது y by r, cos gammaங்கிறது z by rன்னு சொன்னோம்ல. அப்போ இது இங்கே நமக்கு என்ன வரும்? we'll get it as x square by r square plus y square by r square plus z square by r square. இப்போ இதுக்கு காமன் LCM is r square. மேலே என்ன வரும்? x square plus y square plus z square. பட் x square plus y square plus z square தான் என்னது? r square இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? r square by r square which is equal to 1ன்னு வந்துடும். அதனால் ஆல்வேஸ் sum of the square, ஏன்னா rன்றது என்ன சொன்னோம்? rங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம்? root of x square plus y square plus z square. இப்போ இதுலேருந்து r square என்ன வரும்? x square plus y square plus z square வந்துடும் இல்லையா? அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா அப்போ r square by r square which is equal to 1ன்னு வந்துடும். We'll get it as 1. அப்போ from this we can say that cos square alpha plus cos square beta plus cos square gamma is always equal to 1. இது எப்பயுமே equal to 1 தான். புரிஞ்சுதா? cos square alpha plus cos square beta plus cos square gamma is always equal to 1. இப்போ அதே மாதிரி the sum of the squares of direction signs, sum of squares of direction signs is 2. So இதுதான் இப்போ அடுத்தது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். That is, we are going to prove that sin square alpha plus sin square beta plus sin square gamma, this is equal to 2ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த sin square alpha எப்படி எழுதலாம்? 1 minus cos square alphaன்னு எழுதலாமா? அதுமாதிரி sin square betaவை 1 minus cos square beta, அதுமாதிரி sin square gammaவை 1 minus cos square gammaன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதில் 1 plus 1 plus 1 3ன்னு ஆகிடும். இந்த மூணுத்துலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துருவோம். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்? cos square alpha plus cos square beta plus cos square gammaன்னு வந்துடும் இல்லையா? இப்போ which is equal to 3 minus what is this? இதுதான் நம்ம 1ன்னு சொன்னோம், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். cos square alpha plus cos square beta plus cos square gamma தான் 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 minus 1 which is equal to 2. அப்போ from this we can say that sin square alpha plus sin square beta plus sin square gamma is always equal to 2. The sum of the squares of direction signs is always equal to 2. இது எப்பயுமே 2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன் சப்போஸ் LM N, இந்த டைரக்ஷன் கொசைன்ஸை LMNன்னு சொல்லலாம். ஓகேவா? இஃப் L, M, N are the direction cosines, LMN or the direction cosines na, அப்போ then we can say that L square plus M square plus N square is equal to 1 ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆல்ரெடி அதானே சொன்னோம், sum of the squares of direction cosines is 1 ன்னு சொன்னோம். ஸோ இங்கே வந்து LMN or the direction cosines, ஏன்னா where L is equal to cos alpha which is equal to x by r, M is equal to cos beta which is equal to y by r, and then N is equal to cos gamma which is equal to z by r ன்னு சொல்கிறோம். அப்படி இருந்ததுன்னா then we can say that L square plus M square plus N square is equal to 1 ன்னு சொல்லலாம். If L, M, N are the direction cosines, then we can say that L square plus M square plus N square is equal to 1 ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இதுவும் சொல்லலாம், that is any unit vector can be written as, ஸோ எந்த ஒரு யூனிட் வெக்டாரையுமே நம்ம இந்த மாதிரி எழுதலாம். we can write any unit vector can be written as எப்படி எழுதலாம்னா cos alpha into I vector plus cos beta into j vector plus cos gamma into k vectorன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்வேஸ் இதோட மேக்னிடியூட் வந்து 1ஆக தான் இருக்கும். any unit vector can be written like this, இந்த மாதிரி எழுத முடியும். we can write any unit vector like this. ஏன்னா இதில் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்கள், what is root of x square plus y square plus z square? இங்கே எக்ஸுங்கிறது cos alpha, yங்கிறது cos beta, zங்கிறது cos gamma. ஸோ மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதான் ஈக்குவல் டு 1. அப்போ மேக்னிடியூட் 1ஆக இருக்குன்னா ஒரு மாடுலஸ் 1ஆக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது யூனிட் வெக்டார்னு தானே அர்த்தம். எந்த ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் ஒரு மாடுலஸ் 1ஆக இருக்கோ அந்த வெக்டாரை நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 1 வருது. அப்போ therefore this is the unit vector. இது வந்து it is the unit vector. any unit vector, எந்த ஒரு யூனிட் வெக்டாரையுமே நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் எழுதலாம். cos alpha into I vector plus cos beta into j vector plus cos gamma into k vectorன்னு எழுத முடியும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். we are going to work out the sums based on this.
இப்போ இதில் நம்ம எக்ஸாம்பிள் 8.4 போடலாம். எக்ஸாம்பிள் 8.4. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க 8.4ல find a unit vector along the direction of the vector 5i vector minus 3j vector plus 4k vector. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொடுத்துருக்க வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5i வெக்டார் minus 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க வெக்டார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். Now what about modulus of a vector என்னன்னு பார்ப்போம். ஸோ modulus of a vector என்ன ஃபார்முலா படித்தோம்? It is root of x square plus y square plus z square இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும் 5 square plus minus 3 the whole square plus 4 square which is equal to root of 25 plus 9 plus 16 which is equal to root 15 வந்துடும். We'll get this as root 50 units. ஓகேவா? இப்போ நம்ம இந்த யூனிட் வெக்டார் ஏ கேப், ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஏன் இங்கே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலன்னா அவங்க கொஷினில் ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சா போதும் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கணும். பட் இங்கே நமக்கு ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் போட்டு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ்ங்கிறதுனால நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் plus 4k vector divided by root 15. So this is the unit vector. This is the unit vector along the direction of this a vector. இந்த a vector ஓட directionல இருக்கக்கூடிய unit vector இதுதான். இதுதான் the unit vector along the direction of the a vector. இன்னொரு யூனிட் வெக்டார் இருக்கும், அது நம்ம மைனஸ் போட்டு எழுதணும்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் கிடைக்கும். நமக்கு இங்கே ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஒன்று மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 8.5 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் a direction ratios and direction cosines of the following vectors. ஸோ இந்த ரெண்டு வெக்டார்ஸோட direction ratiosஸும் direction cosinesஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த given வெக்டாரை இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் லெட் a vector is equal to a வெக்டார்னு எடுத்துக்கலாம் அல்லது r வெக்டார் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ r வெக்டார் is equal to 3i வெக்டார் plus 4j வெக்டார் minus 6k வெக்டார். இப்போ இதுலேருந்து நம்ம the direction ratios, ஸோ இதில் direction ratiosங்கிறது என்னென்னா any three numbers proportional to the direction cosines சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம direction cosine கண்டுபிடிச்சிக்கோம். அதுக்கு modulus of r vector கண்டுபிடிப்போம். r which is equal to modulus of r vector is equal to root of 3 square plus 4 square plus minus 6 the whole square which is equal to root of 9 plus 16 plus 36 which is equal to, so it is 25 plus 36, this is going to be root 61. Appa therefore the direction cosines are, so the direction cosines enna x by r comma y by r comma z by r then direction cosines nu சொன்னோம். so அப்ப இங்க x என்னது 3, அப்ப 3 by root 61 comma 4 by root 61 comma z வந்து என்னது minus 6 by root 61. so these are the direction cosines. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, direction ratios கேட்டிருக்காங்க. so the direction ratios are, so the direction ratios ன்னு சொல்லும்போது நமக்கு இந்த மூணு நம்பருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க எனி 3 நம்பர் எழுதலாம். you can write any 3 numbers. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, -6 இதுவே இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக தானே இருக்குது இந்த நம்பர்ஸே. ஸோ x, y, z are the direction ratios ன்னு சொல்லலாம். we can say that x, y, z are the direction ratios ன்னு சொல்லலாம். ஸோ 3, 4, 6 -6 are the direction ratios. மைனஸ் இருந்தால் மைனஸோடு சேர்த்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் direction cosines, இது direction ratios. இப்போ இதே மாதிரி நமக்கு அடுத்த சம் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன். இங்கே r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் 4k வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் மாடுலஸ் ஆஃப் r வெக்டார் என்ன வரும்? r which is equal to modulus of r vector is equal to root of 3 square plus minus 4 the whole square. அப்போ which is equal to root of 9 plus 16
which is equal to root 25 which is equal to 5 ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ the direction cosines, so the direction cosines are, so direction cosine என்ன வரும்? x by r, y by r, z by r. இங்க xங்கிறது என்ன? 3. அப்போ it is going to be 3 by 5, y என்னது? 0. கண்டிப்பா 0 இருந்தா 0 எழுதணும். கண்டிப்பா 0 எழுதணும். அது எழுதாம வெறும் 2 மட்டும் எழுதக்கூடாது. டைரக்ஷன் கொசைன்னா 3 வரணும். புரியுதா? 0 இருந்தா 0 போடணும் அந்த பொசிஷன்ல. எங்க 0 இருக்கோ அந்த பொசிஷன்ல 0 போடணும். இங்க y 0ங்கறது சரி, இங்க y 0ன்றனால y இருக்க பிளேஸ்ல 0 போடுறோம். இப்போ இதே x 0வா இருந்தா x இருக்க பிளேஸ்ல 0 போடணும். இப்போ z by r, that is minus 4 by 5. So these are the direction cosines. இப்போ the direction ratios. So the direction ratios are, so இதில் இருக்க நம்ம numerator நம்ம ratios எழுதலாம். That is 3, 0, minus 4. So these are the direction ratios. So இது direction cosines and இது direction ratios. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, இப்போ next example 8.6. Example 8.6. So இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the direction cosines of a vector whose direction ratios are. So direction ratios கொடுத்திருக்காங்க, direction cosines கேட்டிருக்காங்க. ஓகேவா? So இது first one. So first one, so the direction, the given direction ratios are, so direction ratios என்ன கொடுத்திருக்காங்க? 2, 3, minus 6. That is x is equal to 2, y is equal to 3 and z is equal to minus 6. அப்போ therefore the direction cosines are, so the direction cosines க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? is x divided by r. rங்கிறது என்ன? root of x square plus y square plus z square, y divided by root of x square plus y square plus z square, z divided by root of x square plus y square plus z square. அதாவது அங்கெல்லாம் r முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்கே டைரெக்டாக இதிலே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. அப்போ 2 divided by root of 2 square which is 4 plus 9 plus 36, 3 divided by root of 4 plus 9 plus 36, minus 6 divided by root of 4 plus 9 plus 36. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? This is going to be 45 plus 4 is 49. அப்போ which is 2 by 7, 3 by 7, minus 6 by 7. So these are the direction cosines. இதான் direction cosines. இதான் first questionக்கு answer. அடுத்த second one என்ன கேட்டிருக்காங்க? Can a vector have direction angles 30 degree, 45 degree, 60 degree இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. That is நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, alpha is equal to 30 degree, beta is equal to 45 degree and gamma is equal to 60 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ cos square alpha plus cos square beta plus cos square gamma கண்டுபிடிப்போம். It is equal to 1 வந்துச்சுன்னா அப்போ இந்த direction angles இது இருக்கலாம். 1 வரலைன்னா இப்போ direction angles இது இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ cos square alphaன்றது என்ன வரும்? It is cos square of 30 degree plus cos square of 45 degree plus cos square of 60 degree, which is equal to, so இது என்ன வரும்? It is root 3 by 2 the whole square, so which is 3 by 4 plus இது 1 by root 2 the whole square which is 1 by 2 plus இது 1 by 2 the whole square which is 1 by 4. So இதுக்கு LCM எடுத்தோம்னா 4 is the LCM, so 3 plus 2 plus 1, so which is equal to 3 plus 2 is 5, 5 plus 1 is 6 இல்லையா? இப்போ 6 divided by 4ன்னு வருது, which is not equal to 1. 1 வரல. அப்போ therefore alpha, beta, gamma cannot be the direction angles. ஸோ இந்த direction angles-ஆக இருக்க முடியாது. புரியுதா? 3 ஆங்கிள் டைரக்ஷன் ஆங்கிள்ஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும்? cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1ன்னு வரணும். எக்ஸாக்டாக 1 வரணும். வரலைன்னா அது டைரக்ஷன் ஆங்கிள்ஸாக இருக்க முடியாது. அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இதுலேயே? ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டார் வேர் ஏ அண்ட் பி. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஏ கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், பாயிண்ட் கொடுத்துருக்கனாலே பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் இஸ் கிவன். OA vector is given, that is 2i vector plus 3j vector plus k vector, and then OB vector is given, which is 3i vector minus j vector plus 2k vector. So இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ now let us find what is AB vector. AB vectorன்றது என்ன, it is OB vector minus OA vector, which is equal to, so OB vectorன்றது it is 3i vector minus j vector plus 2k vector. இப்போ மைனஸ் OA வெக்டார்ன்றதுனால இந்த OA வெக்டாருக்கு சைனை மாற்றி எழுதிடலாம். OA வெக்டாரில் சைனை மாற்றிடலாம். ஸோ அப்போ என்ன வரும், minus 2i வெக்டார் minus 3j வெக்டார் minus k வெக்டார். இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நமக்கு, i வெக்டார் minus 4j வெக்டார் plus k வெக்டார். ஸோ திஸ் இஸ் வெக்டர் AB. இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் வெக்டர் AB கண்டுபிடிப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் வெக்டர் AB என்ன வரும், root of 1 plus 16 plus 1, so which is equal to root 18 ன்னு வந்துரும். அப்போ therefore the direction cosines of AB vector are, so the direction cosines எப்படி எழுதணும், it is x by r, y by r, z by r. இல்லையா, அதான ஃபார்முலா படித்தோம். it is x by r, y by r, z by r. அப்போ which is இங்கே xங்கிறது என்ன, 1. So அப்போ it is 1 by root 18, yங்கிறது minus 4 by root 18, zங்கிறது 1 by root 18. So these are the direction cosines of vector AB. AB வெக்டாரோட direction cosines இதுதான். புரிஞ்சுதாமா? ஓகே, அடுத்து அதே மாதிரி fourth subdivision. Find the direction cosines of the line joining. சேம் இதோட direction cosines கேட்டிருக்காங்க. இந்த that is அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க, சேம் அதே தான், அதோட டைரக்ஷன் கொசைன்ஸே தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன் ஜாயினிங்னு கொடுத்துருக்கனால லைன் வந்து எய்தர் நம்ம ஏபியாகவும் இருக்கலாம் அல்லது பிஏவாகவும் இருக்கலாம் இல்லையா. ஏன்னா லைனுன்னு சொல்லும்போது ஏபின்னு எடுத்துக்கலாம், பிஏன்னு எடுத்துக்கலாம். ஏபியோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம், அதே மாதிரி போட்டுற வேண்டியதான். பிஏ அப்படின்னு சொல்லும்போது இப்போ வெக்டர் பிஏ கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் வெக்டர் பிஏ. ஸோ அப்போ வெக்டர் பிஏ எப்படி கண்டுபிடிக்கணும், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். இது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெக்டர் பிஏ கிடச்சிரும். அப்புறம் அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் இது மாதிரி எடுத்து எழுதணும். புரியுதாமா? புரியுதா? அதுதான் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் லைன் ஜாயினிங். லைனுனா ஏபியாகவும் இருக்கலாம் அல்லது பிஏவாகவும் இருக்கலாம். புரியுதா? இங்கே ஏபி வெக்டார்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே எது லைனுனா எது ஸ்டார்டிங் எது எண்டிங் பாயிண்ட்டுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஏபியாகவும் இருக்கலாம் அல்லது பிஏவாகவும் இருக்கலாம். ஸோ ஏபி வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பிஏ வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். The direction ratios of a vector are 2, 3 and 6 and its magnitude is 5. Find the vector. ஸோ அதோட magnitude 5ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ you need to find the vector whose, so the direction ratios of a vector are, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, it is 2, 3, 6, that is x is equal to 2, y is equal to 3 and z is equal to 6 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதோட மேக்னிடியூட் வந்து it is 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதிலேருந்து we need to find the vector. வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிருவோம். யூனிட் வெக்டாரை அந்த மேக்னிடியூட் கொடுத்துருக்க மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்ட் வெக்டார் கிடச்சிரும். இப்போ the unit vector along the given vector. ஸோ இந்த கொடுத்துருக்க வெக்டார் மேலே இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் அப்போ உங்களுக்கு என்ன வரும், it is equal to you will get it as 2i vector plus 3j vector plus 6k vector divided by root of, ஏன்னா நம்ம யூனிட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், a vector by modulus of a vector அதானே படித்தோம். ஸோ அப்போ இதோட மாடுலஸ், ஸோ இதோட மாடுலஸ் என்ன வரும், it is going to be 4 plus 9 plus 36. அப்போ which is equal to, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இப்போ you will get this as 46 plus 3 49, அப்போ 7ன்னு வந்துடும் இல்லையா. இப்போ for the unit vector along this is going to be 2i vector plus 3j vector plus 6k vector divided by 7. So this is the unit vector. Now the required vector
whose magnitude is 5 units is. ஸோ இதோட மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் இருக்க மாதிரி நமக்கு தேவைப்படுற வெக்டாரோட இது என்ன வரும்? இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த யூனிட் வெக்டாரை மேக்னிடியூடால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது தேவையான வெக்டார் கிடச்சிடும். ஸோ இட் இஸ் 5 into 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் டிவைடட் பை 7. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் வெக்டார். இதுதான் நமக்கு தேவையான வெக்டார். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? நமக்கு ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் அந்த வெக்டார் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு வெக்டார் அதோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டாரை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்க யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். இதில் இருக்க யூனிட் வெக்டார் தான் இதுலேயும் இருக்கும் இல்லையா? ஏன்னா அதே டைரெக்ஷனில் தானே இருக்குது. ஸோ இதில் இருக்க யூனிட் வெக்டார் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அப்போ அந்த யூனிட் வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா வி கெட் த ரெக்வயர்ட் வெக்டார். இந்த தேவையான வெக்டார் நமக்கு கிடச்சிருது. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ. இது ரொம்ப ஈஸியும் கூட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓகே. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன் நான். ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டார்ஸ் ஆர் நாட். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் இப்போ நமக்கு என்ன? காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/5, காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/5, காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 4/5. நீங்கள் செக் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1 வருதான்னு மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 வந்துச்சுன்னா இப்போ தே ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ். 1 வரலன்னா தே ஆர் நாட் த டைரக்ஷன் கொசைன்ஸ். அதுதான் இந்த 3 சம்மும் போடணும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நமக்கு இது டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இட் இஸ் காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா கொடுத்துருக்காங்க. மூணையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஃபைண்ட் வாட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 1 வந்துச்சுன்னா இப்போ தே ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ். 1 வரலைன்னா தே ஆர் நாட் த டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு எழுதிட வேண்டியதான். இது போட்டுடலாம் இல்லையா ஹோம்ஒர்க்கா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ வெக்டார் ஹூஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. அது போட்டுடலாம் இல்லையா? ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட். இங்கே ஒரு சம் போட்டோமே ஆல்ரெடி அது மாதிரி. தட் இஸ் இது மாதிரி தான். டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x/√(x² + y² + z², y/√(x² + y² + z², z/√(x² + y² + z². பண்ணிங்கன்னா கெட் த ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. அதுதான் நமக்கு செகண்ட் சம். அதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது 3மே அதே தான். போட்டுடலாம் இல்லையா? அடுத்தது ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ். ஸோ இதோட டைரக்ஷன் கொசைன்ஸும் டைரக்ஷன் ரேஷியோஸும் கேட்டிருக்காங்க. அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 3, -4, 8. டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? 3/r. r எப்படி கண்டுபிடிக்கணும்? √3² + -4² + 8² பண்ணிங்கன்னா r கிடச்சிடும். இப்போ 3/r, -4/r, 8/r பண்ண வேண்டியதான். ஓகேவா? அது மாதிரி தான் இந்த 6 சப்டிவிஷனும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 சம் நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். யூ கேன் டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் இப்போ நம்ம போட்ட மாதிரியே தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.